Hi friends, welcome to Mola Stocks. வாங்க இன்னைக்கு பிரெட் கேரட் வச்சு அல்வா எப்படி பண்றதுன்னு பாப்போம். வாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு 4 ஸ்லைஸ் பிரெட், ஸ்வீட் பிரெட் இல்லைனா எந்த பிரெட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு கேரட் பெருசாக துருவினது, அப்புறம் அது கூட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், நெக்ஸ்ட்டு முந்திரி திராட்சை, அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி, ஒரு 1/4 கப்பு அளவுக்கு சர்க்கரை, நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெஷ் பால் 1 டம்ளர், வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம். நான் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக கொஞ்சோண்டு நெய் விட்டு முந்திரி திராட்சை அதிலே வறுத்துக்க போகிறேன். இப்போ வறுத்துட்டு முந்திரி திராட்சை வறுத்துட்டு அதிலே தேங்காயும் போட்டு வறுத்து வச்சுக்க போகிறேன். பாருங்கள், முந்திரி திராட்சை 2 வறுத்துட்டு அது கூடவே நான் தேங்காயும் போட்டு வறுத்துக்க போகிறேன். இந்த துருவி வச்சுருக்க கேரட்டையும் அதில் போட்டு நல்லா பரட்டிக்க போகிறேன். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நெய் விட்டு இந்த கேரட் கொஞ்சம் லைட்டாக வதங்கிடுது. இதுக்கு வந்து கொஞ்சோண்டு பால் விட்டு கொஞ்சம் வேகத்துக்காக துளியோண்டு பால் அதில் சேர்த்துக்கிறேன். நான் 1 நிமிஷம் நல்லா அது வந்து நல்லா வதங்கணும், கொஞ்சம் வேகும். அப்போ தான் அதனால் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்க போகிறேன். இப்போது இது 1 நிமிஷம் நல்லா, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும், வேகட்டும். அப்படியே அதுக்குள்ளேயே நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த 4 ஸ்லைஸ் ப்ரெட்டை மிக்சியில் அப்படியே போட்டு பவுட்ரு பண்ண போகிறேன். இப்போ நல்லா வெந்துட்டு வதங்கிட்டு இது கூட மீதி எடுத்து வச்சுருக்க பாலையும் நான் நல்லா விட்டு கொதிக்க விட போகிறேன். கொதிக்க விட்டு அது கூடவே எடுத்து வச்சுருக்க சர்க்கரையும் அது கூட சேர்த்துக்க போகிறேன். நல்லா இது 1 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். பாருங்கள், சர்க்கரை நல்லா பாலில் நல்லா கரைஞ்சி விட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், எடுத்து வச்சுருக்கேன் அந்த ப்ரெட்டு பவுட்ரு பண்ணல அதை வந்து இதில் நான் சேர்த்துக்க போகிறேன். இது கூடவே தேங்காய் வறுத்து வச்சுருக்கேன்ல அதையும் நான் சேர்த்துக்க போகிறேன். எல்லாம் சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இப்போ மேலே கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சோண்டு விட போகிறேன். நான் ஒரு வெண்ணிலா எசன்ஸு ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கும் விட்டுருக்கேன் இதில். இப்போ எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா வரணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் மேலே வந்து நெய் விட்டு நல்லா ஒட்டாமல் வரும்போது இறக்கிடணும். இந்த ஒரு 5 மினிட்ஸ் இருக்கணும். அல்வா நல்லா ஒட்டாத ஜம்முன்னு வந்துடுது. நீங்களாம் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதில் கேரட் இருக்கிறதெல்லாம் ரொம்ப சத்து இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.